வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஸ்க் ஏஞ்சல்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கவும் உங்கள் ஸ்கின்னை க்ளீனாக வச்சுக்கவும் இது உதவி செய்யும். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் மொத்தம் 21 பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தேவைன்னா, ரோஜா பூ நம்ம காய வச்சது எடுத்துக்கிறோம், அப்புறம் மகிழம்பூ எடுத்துக்கிறோம், ஆவாரம்பூ எடுத்துருக்கோம், பூடாங்கிழங்கு எடுத்துருக்கோம், கடுக்காய் எடுத்துருக்கோம், அதிமதுரம் எடுத்துருக்கோம், செம்பருத்தி பூ, வசம்பு எடுத்துருக்கோம், அப்புறம் காய வச்ச வெற்றிவேர் நம்ம கடையில் வாங்கி சேர்த்துருக்கோம், அப்புறம் பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஒரு 20-30 பாதாம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், ஒரு 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு கருஞ்சீரகம் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். இந்த முல்தானி மெட்டி வந்து நாங்கள் கடையிலே ரெடிமேடாக வாங்கி அரைச்சோம். இது ரொம்ப பியூராக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட முல்தானி மெட்டியை நம்ம சேர்த்துக்குருவோம். அப்புறம் பச்சை பயிர் வந்து எடுத்துக்கிறோம். அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 250 கிராம் எடுத்துருக்கோம். அப்புறம் உளுந்தம்பருப்பு ஒரு 250 கிராம் நம்ம எடுத்துருக்கோம். அப்புறம் ப்ரூ காஃபி தூள், உங்களுக்கு என்ன காஃபி தூள் பிடிக்குமோ அதை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி தயார் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. மொத்தம் 21 பொருள் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணி நான் எல்லாத்தையும் அளந்தே அப்படி வச்சுருக்கேன். அந்த அளவு ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எப்படின்னா கார்பஹரிசின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து ஸ்கின்னுக்கு நிறைய நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் நம்ம பருப்பு வகைகளை ஃபுல்லாக ஒரு சட்டியில் வந்து நம்ம கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ உளுந்தம்பருப்பு கொட்டிடுறேன். ஃபஸ்ட்டே நான் பச்சை பருப்பையும் கடலை பருப்பையும் கொட்டி வைக்கிறேன். இப்போ கருஞ்சீரகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம், பாதாம் பருப்பையும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம், அப்புறம் இது வந்து பச்சரிசி நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் நம்ம வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம், அப்புறம் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம், ஃபுல் அதிமதுரத்தை ஆட் பண்ணிக்கிடலாம், அப்புறம் வசமே ஆட் பண்ணிக்கிடலாம். வசம் வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியது ஸ்கின்னுக்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பூடாங்கிழங்கு நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கடுக்காய் கொஞ்சம் ஒரு 50 கிராம் கடுக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க கார்பஹரிசி இதையும் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் நம்ம காய வைக்க தேவையில்லாத ஜாமான் இது ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸு, செம்பருத்தி பூ இது எல்லாமே நம்ம காய வச்சு தான் கடையில் வாங்கி வச்சுருப்போம். அதனால் இதை வந்து வெயிலில் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே ஒரு இது இல்லாமல் எல்லாமே நல்லா கலந்து நல்லா அரைஞ்சி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கடைசியாக நம்ம வந்து இப்போ வெட்டி வேரையும் நல்லா பிச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பருப்பு வகைகளை மட்டும் நம்ம வெயிலில் காய வச்சா போதும். இது ரெண்டையும் நான் தனித்தனியான ஒரு 2 சட்டியில் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அது தேவையான அளவு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது நீங்கள் ஃபேஸுக்கும் கைக்கு கருப்பாக உள்ள இடத்துக்கு ஃபேஸில் எல்லா இடத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். சம்மர் டைமில் குழந்தைகளுக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களை முகம் பளபளன்னு ஆக்கும், பிம்பிள்ஸு எல்லாத்தையுமே உங்களுக்கு போக்கிடும். நீங்களும் தயாரித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் அதை வந்து நீங்கள் கழுவி பாருங்கள், சூப்பராக வந்துடும். இதில் நாங்கள் வந்து சோப்பும் நாங்கள் தயாரித்து வச்சுருப்போம், நலங்கு மாவு சோப்புன்னு சொல்லிவிட்டு இதுவும் நாங்கள் தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.